ஆவிக்கேற்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:16. மனிதர்களை பிசாசு நேரில் வந்து நீண்ட நேரம் பேசி அல்லது வற்புறுத்தி அல்லது வலை வீசி பிடித்து பாவம் செய்ய வைக்கிறான் என்று பலர் நினைக்கிறார்கள். அத்தகைய சூழலில் பிசாசை எதிர்த்து நின்று பாவம் செய்யாமல் இருப்பேன் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. உலக பொருட்கள், பணத்தின் மீதுள்ள ஆசை, சரீர உணர்வுகள் மற்றும் ஆர்வ மிகுதியால் குடிப்பழக்கம், போதைப் பொருட்கள், தேவையற்ற உறவுகள், அதன் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் மனிதர்கள் தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி பாவச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதற்கு காரணம் ஆதியிலே ஆதாம் ஏவாள் உட்கொண்ட பழத்தின் மூலம் சரீரத்திற்குள் விதைக்கப்பட்ட பாவமே இன்றளவும் நமக்குள்ளிருந்து வளர்ந்து நம்மை பாவத்திற்குள்ளாக்குகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்தால் இத்தகைய பாவங்களை முளையிலேயே கிள்ளி எறிய அவர் நமக்கு உதவி செய்கிறார். எனவே நாம் நம்மை ஜீவ பலியாக அவரிடம் ஒப்புக் கொடுத்து பிதாவாகிய தேவனின் சித்தத்தை அறிந்து செயல்படுவோமா? துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:14.